ஹாய் மக்களே, இது தீபாவளி சீரீஸ் ஸ்வீட் சீரீஸ் டே 3ங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீனி அதிரசம். ஸோ ஒயிட் அதிரசம்னு கூட சொல்லலாங்க. ஏற்கனவே ஜாங்கிரி முறுக்கு 2 ரெசிபீஸ் கவர் பண்ணியிருக்கேன் தீபாவளி சீரீஸில். இது 3rd ஒன். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? பார்க்கவே சூப்பராக டெம்டிங்காக இருக்கா? ஸோ இதுக்கான ரெசிபி டீட்டெயில் வாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசிங்க. ஸோ எடுத்து நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அது பாட்டுட்டு ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி போகிற அளவுக்கு வடிச்சிட்டு ஈரமாக இருக்கிறது காயறதுக்காக ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி ஆற வச்சுடுங்க. ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே நல்லாவே ஆறிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. 1 கிலோ அரிசின்றதுனால 4 பேட்சாக போட்டு எடுத்தால் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நிறைய போட்டு அரைப்பட மாட்டேங்குது. ஸோ 4 டைம் இல்லை 5 டைம் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மாவு ஹீட் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு 350 கிராம் இருக்கிற சர்க்கரை எடுத்து போட்டுட்டு 200 ml அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அது பாட்டு கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்ல லிக்விடெல்லாம் மாறி எண்ணெயும் திக்கான எண்ணெய் பதத்துக்கு வரும்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் இந்த ஜீனி பாகு எடுத்து அதில் ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்க்கும்போது அப்படியே நல்லா திக்காக ஒரு மிட்டாய் ஜெல்லி மிட்டாய் மாதிரி வரணுங்க. அதுதான் இதுக்கான கரெக்டான பதம். வழக்கமாக நம்ம வெள்ளத்தில் என்ன செய்கிறோமோ அதே பேட்டர்ன் தான். ஸோ இங்கேயும் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய் மாதிரி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இது பாகு முத்துறதுக்குள்ளே கடகடன்னு என்ன பண்ணணுன்னா ஏலக்காய் தூவிட்டு நம்ம மாவு 1 கிலோ அரிசி போட்டேன் பார்த்தீங்களா, அதை நான் 2ஆக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 500 கிராம் மாவு வெல்லம் அதிரசத்துக்கும் 500 கிராம் ஜீனி அதிரசத்துக்காக நான் பிரித்ததுனால 1 கிலோ அரிசியை மிக்ஸி ஜாரில் குடித்து அடுத்து பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து பார்க்கும்போது 1 கிலோ 100 கிராம் பவுட்ரு இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், 550 கிராமாக பிரிச்சிட்டேன். ஸோ இப்போது 550 கிராம் பச்சரிசி மாவுக்கு 350 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அதாவது ஒயிட் சுகர் எடுத்து நான் இந்த நான் உங்களுக்கு இப்போ சொன்ன பேட்டர்னில் நான் அதை பாகு எடுத்து நான் கிண்டிகிட்ருக்கேன். ஸோ 3 பேட்சாக இந்த பச்சரிசி மாவை போட்டு கிண்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லபடியாக மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக மாவும் அந்த ஜீனி பாகும் நல்லா செட் ஆகிடுங்க. அவ்வளோதான். நல்ல லிக்விடாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், இது நான் செய்யும் போது நைட் டைம் காலையில் எடுத்து பார்க்குறேன், அவ்வளோ கல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற மாவு ஃபைனலாக 3 பேட்ச் பச்சரிசி மாவு போட்டாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து லைட்டாக ஒரு கிளறி ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். ஸோ ஏதாவது ஒரு பவுலில் மாற்றி எல்லாத்தையும் அள்ளி போட்டு நீட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மேலே வச்சிட்டிங்கன்னா மாவு மேலே ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்குங்க. ஸோ ஜீனி பாகுக்கும் வெள்ளை பாகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நீட்டாக இருக்கும். இந்த மாவு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்க. ஸோ ஹேண்டில் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதனால் இப்போ எடுத்து பாருங்கள், எங்கள் விரல் கூட உள்ளே போக மாட்டேங்குது. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து எல்லாத்தையும் ஒரு நல்ல பெரிய பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டருங்க லைட்டாக தெளித்த உடனே அந்த இறுகி இருக்கிற சக்கரெல்லாம் நல்லா அப்படியே லிக்விட் ஆகி வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவு பச்சரிசி மாவு ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன்னா அதை இதில் போட்டு கொஞ்சம் கோல்டு வினரும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இந்த மாதிரி உருண்டை திரட்டுற பக்குவத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்ல வாழை இலையில் தட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சா. ஸோ வாழை இலை வாங்கிட்டு தட்டி காட்டியிருக்கேன். எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கேப்பில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தீபாவளிக்கு இந்த ரெசிபியை அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டோம். ஸோ கண்டிப்பாக பிக்னஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் வரும். இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம விரல்களால் தட்டாமல் நம்ம உள்ளங்கையை வச்சு தட்டும்போது கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கும். இப்படி எடுத்து மேல் பாகத்தை பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி இடையில இறக்கிடுங்க. ஸோ 1 பை 1 தட்டி போட்டு எடுத்து 2 பக்கமும் மெல்லமாக மீடியம் ஃப்ளேம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே மாவாக இருந்துடும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணிவிடுங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு அதிரசம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுனாலும் சொல்லுங்கள். இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சாட்டுற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அகைன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் தட்டணும். இது பிகினர்ஸ்க்காகங்க. ஏற்கனவே தட்ட தெரிஞ்சவங்க நல்லா நீட்டாக தட்டி செஞ்சுருவீங்க. புதுசாக தட்டுறவங்க, ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ஆசை இருக்குங்க, பட் எங்களுக்கு இதை கிளியராக தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரெசிபி வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் கடை நம்ம தட்டி எடுத்துடலாம். ஒரு 1/2 கிலோ மாவு தானே, நல்லா பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம்
வேகிறதுக்கு தான் நேரம். நம்ம தட்டுறது எடுக்கிறதெல்லாம் ஈஸியாக செஞ்சுருவோம். ஸோ பொறுமையாக அவிச்சு இந்த இதை வந்து வெந்து வச்சு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நல்ல வாழை இலையில் மாற்றி அருமையாக ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ரெசென்டபுளாக காட்டணும் இல்லையா? இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில், சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் வரைக்கும் கூட அதே மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ